Hello friends, welcome to Sornam kitchen. இன்னைக்கு நம்ம பீச்சுக்கு போய் சன்செட் பார்க்க போறோம். வாங்க போலாம். மறக்காம subscribe பட்டனை கிளிக் பண்ணுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன் பண்ணி வைங்க. இப்போ பார்க்கிங் லாட் வந்தாச்சு பீச்சுக்கு. இப்போ பார்க்கிங் லாட்ல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். வாங்க போலாம். முன்னாடி தெரியுது பூரா கடல். நான் கார் பார்க்கிங் விட்டு கொஞ்சம் பார்க்கிங்லேருந்து நடந்து போயிட்டுருக்குறோம். அது பூரா மரத்தில் தரை மரத்துலேயே போட்டிருக்குறாங்க. ஊர் ஏதோ மிளகா பூட்டு செடி மாதிரி தெரியுது. எல்லாமே எல்லாம் காஞ்சு கிடக்குது. இந்த பீச்சுக்கு போயிட்டுருக்குறோம். இந்த பாதையில் இந்த பாம்பெல்லாம் இருக்குது, ஜாக்கிரதையாக போகணும்னு போடு வச்சுருக்குறாங்க. சுற்றியுமே எல்லாம் ஹில்ஸாட் இருக்குது. கீழே ஒரு மண்ணு தர போகுது. அதில் கொஞ்சம் தூரம் போகணும். இதை பசிபிக் கடல். சின்ன தடம் தான், அப்படியே கரடு முரடாக இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பீச் கீழே இருக்குது. இப்போ இந்த மாதிரி இந்த மண்ணு கல்லுலையும் தான் நம்ம நடந்து போகணும். கேர்ஃபுல்லாக தான் போகணும். இதுலேயே அப்படியே கீழே போய் அப்புறம் தான் பீச்சுக்கு போக முடியும். இந்த ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் அப்படியே கேர்ஃபுல்லாக தான் நாங்கள் நடந்து போகணும் கீழே. இப்போ இது மேலேருந்து பார்க்குற வியூவு, பீச் அப்படியே ஃபுல்லாக தெரியுது, கடலும். இன்னைக்கு நல்ல வெயில் அடிக்குது, அதனால சன்செட் கண்டிப்பாக நல்லா தெரியும். இப்போ இந்த படியில் இறங்கி தான் நம்ம கீழே போனோம். ஃபர்ஸ்ட் பார்க்கிங் லாட்லேருந்து அந்த உட்டன் பிளாங்க்ஸ் மேலே நடந்து அப்புறம் கொஞ்சம் மண், அப்புறம் இந்த படி இறங்கினா பீச்சு. மரத்தில் ஸ்டெப்பு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்காக இந்த கம்பி அதில் ஒவ்வொரு ரோப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஓரமாக பாரு, அப்படியே பார்க்குறக்கே இந்த பீச் நல்லா சூப்பராக இருக்குது. சொரக்காய் மாதிரி சிறுசாக இருக்குது. இது கடல்குள் இருக்க மாட்டிருக்குது, ஒதுங்கி இருக்குது. ஒரு கொடி. பசிபிக் கடல். சிப்பி மாதிரியே அந்த பாறையில் இருக்குது. ஆனால் எடுக்கவே முடியல. அதுக்கு அப்படியே உயிர் இருக்கிற மாதிரியும் இருக்குது சிப்பி. இதில் அந்த சிப்பியில் செடியாட்டம் வளருது. இது கொஞ்சம் வளர்ந்துதான் அதை கொண்டு வந்து ஓரமாக கரை ஒதுக்குது. சிப்பிக்காரு. ஆனால் வருங்குது, எடுக்கவே முடியல. நல்ல பாறையில் நல்ல வேர் பிடிச்சிருக்குது, எடுக்கவே முடியல. இப்போ கொஞ்ச நேரம் பால் விளையாடிட்டு இருக்கோம். நாங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு 4 மணிக்காட்டு தான் வந்த பீச்சுக்கே. சன்செட் 6:30 மணிக்கு மேலே தான். தண்ணியில் கொஞ்ச நேரம் விளையாண்டேன், பட் ஆனால் ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. இப்போ நிறையா பேர் இந்த மாதிரி டென்ட் போட்டு ஸ்நாக்ஸு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துருக்காங்க. சைடு அலை பயங்கரமாக வருது. ஆனால் பீச்சு நல்லா இருக்குது நடக்கிறதுக்கு. இது எப்படி சன்செட் ஆகிறது அப்படி நல்லா தெரியும். அதுதான் நிறையா கூட்டம் வந்து நிற்கிது. இங்கே சன்செட் ஆகிறது அப்படியே பார்க்கலாம். கார் பார்க்கிங்லேருந்து இது ஒரு பாதை வருது பாருங்க. அந்த ரோடு மாதிரி தெரியுது, அதொன்று வருது. அது சுற்றி அப்படியே மலை. இப்போ சன்செட்டை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கேமரா ட்ரைபாட் எல்லாம் கொண்டு வந்துருக்காங்க. அவ்வளோ நல்லா இருக்கும் இங்கே சன்செட் பார்க்குறக்கு.
ஃபுல்லாக மறைஞ்சிடுது. நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.